இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சட்டசபை தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணியின் பாமக, தினகரனின் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவும் அதிமுக பாஜக தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று தீவிர பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். அதே நேரம் திமுகவும் எப்படியாவது தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது. அவர்களும் தேமுதிக தலைவர்களிடம் பேசி வருகின்றனர். தேமுதிக தனித்து போட்டியிட்ட தேர்தல்களில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் ஓட்டு வாங்கியது. 2024 லோக்சபா தேர்தலில் கள்ளக்குறிச்சி, விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர்கள் சில ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்திலேயே தோல்வியடைந்தனர். எனவே தேமுதிக வந்தால் கூட்டணி பலம் அதிகரிக்கும் என்று அதிமுக, திமுக என இரு கட்சிகளுமே கணக்கு போட்டுள்ளன. குறிப்பாக நேற்று நடந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு திமுக பீதியடைந்துவிட்டது. பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றியதும் பல ஆயிரம் தொண்டர்கள் திரண்டு வந்ததும் திமுகவை கதிகலங்க வைத்துவிட்டது. இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்த பிறகு அதிமுகவை முந்திக் கொண்டு எப்படியாவது பேச்சு நடத்தி தேமுதிகவை கூட்டணிக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று திமுக துடிக்கிறது. திமுக தலைமைக்கும் மாசேக்கள் பலரும் இதே அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதியிடம் இது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளனர். இதுபற்றி திமுக முக்கிய புள்ளி ஒருவர் கூறுகையில், தேமுதிகவுடன் மூத்த அமைச்சர் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். குறைந்தது 12 தொகுதிகளை பிரேமலதா கேட்கிறார். தேமுதிகவுக்கு 12 தொகுதிகள் கொடுத்தால் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளும் கூடுதல் சீட் எதிர்பார்க்கும். அதனால்தான் இழுபறி நீடிக்கிறது என்றார்.